ஏன் மனிதர்கள் வந்து சோறு, பூரி, பொங்கல், அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா, இது ஒரு போதை உணவு. அப்போ எதனால் இந்த போதை என்பது எதனால் தேவைப்படுது? எல்லாருமே போதை வந்து எதனால் மது அருந்துவதற்கு மன அழுத்தம் காரணம், சிகரெட் பிடிப்பதற்கு மன அழுத்தம் காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த போதை உணவு, உணவு போதை இது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை அப்படின்னா இது ஒரு போதை உணவுனா, அப்போ இதை மட்டும் ஏன் சாப்பிட்றாங்க? அப்போ இவங்களுக்கு மன அழுத்தம். ஆமாம், மனிதர்களுக்கு மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டது? மன அழுத்தத்தினால தான் நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்றீங்க. எதனால் இந்த மன அழுத்தம் வந்தது அப்படின்னா, எல்லாருமே பிறருக்காக வேலை செய்கிறாங்க, பிறருக்காக உழைக்கிற தியாகிகளாக மாறிட்டாங்க. நீ டாக்டரா என்ன பண்ண போகிற? பிறருக்காக உதவி செய்ய போகிற, சேவை பண்ண போகிற. நீ இன்ஜினியராகி என்ன பண்ண போகிற? பிறருக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன். அல்லது அதுபோல் மளிகை கடைக்காரரா பிறருக்கு வியாபாரம் பண்ண போகிறேன். மளிகை சாமான்களை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நான் ஒரு விவசாயி, பிறருக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிறருக்காகவே உழைக்கிற, அதற்காகவே நிறைய நேரத்தை செலவு செய்கிற, சிந்திக்கிற தியாகிகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். அடிமைகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். பிறர் தேவையை பூர்த்தி செய்கிற அடிமைகளாக. அதுபோல் இவருக்கும் தேவையானது பிறரிடமிருந்து கிடைக்குது. அதை காரணமாக வச்சு அப்போ நாமளும் இந்த மனிதர்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி பண்ணுற ஒரு அடிமையாக மாறியே ஆகணும். அதான் நியாயம், அடிமைத்தனத்தில் உள்ள நியாயம். எப்படி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கடையில் போய் வாங்குகிறோம், யாரோ ஒரு நெசவாளி தானே நமக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒரு காய்கறி எல்லாம் வாங்குகிறோம் கடையில் போய், நெல், அரிசி, கோதுமை எல்லாம் வாங்குகிறோம், இப்போ உணவுப் பொருட்களை வாங்குகிறோம். அதெல்லாம் யாரோ ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணால் தானே. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு உற்பத்தி பண்ணி தரும்போது நாமளும் பிறருக்காக உற்பத்தி செய்து கொடுக்கணும் தானே. ஏதாவது ஒரு தொழில் செய்து, அதுதானே நியாயம். அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு அடிமைத்தனம். மற்றவங்க நமக்கு அடிமையாக இருக்காங்க, அடிமையாக இருந்து நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணும்போது நாமளும் அடிமையாக இருந்து பிறருக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. இது அடிமைத்தனம் என்பதால் இது அவமானத்தை தரும். நீ பிறர் தேவையை பூர்த்தி பண்ணுற, ஆனால் பிறருக்காக உழைக்கிற, அதுவும் உனது வாழ்க்கையை தியாகம் பண்ணுற, முழு நேரமும் தொழில்னு மருத்துவம் அல்லது மளிகை கடை அல்லது பிளம்பர், எலக்ட்ரிஷியன், சைக்கிள் கடைக்காரர், இப்படியே இன்ஜினியர், விஞ்ஞானின்னு சொல்லி பிறருக்காகவே தனது மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சுயநலத்தை தியாகம் செய்கிற அடிமைகளாக மாறும்போது இது அவமானத்தை தருகிறது. பிறருக்காக உழைக்கிறோமே, நாம் ஏமாற்றப்படுகிறோமா? நமது வாழ்க்கையை வாழாமல் நாம் ஏமாற்றப்படுகிறோமா? அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் உழைக்கிறாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பிறருக்காக அப்படின்னு சொல்லி உழைக்கும்போது இது ஒரு அவமானத்தையும் ஏமாளித்தனத்தையும் தருது. ஏமாளித்தனம் தான் இது. நமக்காக வாழ முடியலையே, நமக்காக வாழணும்னு ஒரு ஆசை. ஆனால் இப்போ நம்முடைய வேலைகள் எல்லாமே அதற்கு நேரமே இல்லாமல் செய்து விடுகிறது. நம்ம ஏமாந்து போகிறோம். அந்த வயசுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ முடியல, காதலிக்க முடியல, கல்யாணம் ஆனால் கூட கணவன் மனைவியாக இருக்க முடியல, பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க முடியல, உறவுகளோட நிம்மதியாக படுத்து தூங்க முடியல, பயந்துக்கிட்டே இருக்காங்க, பயந்துக்கிட்டே ஓடுறாங்க, நிம்மதியாக தூங்க முடியல, உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்க முடியல, காலையிலே பதட்டத்தில் எழுந்துச்சி ஓடுறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு பயத்துலையும் நம்ம பிறருக்காக நீ உழைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், கட்டாயம், அடிமைத்தனம் இது. நான் விரும்பின மாதிரி தூங்க முடியல, எனக்காக வாழ முடியல, பிறருக்காக நான் வாழ்வதற்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் அதைத்தான் சரின்னு சொல்லுது. அப்படிங்கும்போது இது ஒரு அவமானம், கோழைத்தனம், பயம். இந்த அவமானத்தில் மன அழுத்தம் அதிகமாகுது மனிதர்களுக்கு. மன அழுத்தம் அதிகமாகும்போது அந்த மன அழுத்தத்துக்கு மருந்தாக இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்கிற போதை உணவு தேவைப்படுகிறது. மன அழுத்தத்திற்கான ஒரு மருந்து என்று நம்பி அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்கிற உணவு போதை, ஊக்க மருந்து, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து இது. இதை சாப்பிட்டு தங்களுடைய மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதாக நம்புகிறார்கள். அப்படி நம்பும்போது இது வந்து அளவுக்கு அதிகமான வலிமையும் தேவைப்படுது. பிறருக்காக உழைக்கணும்னா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. எதுக்காக 8 மணி நேரம் தொழில் பார்க்குற? உன் தொழிலை 8 மணி நேரம் ஏன் பார்க்குற? 10 மணி நேரம் பார்க்குற? அது பிறருக்காக. உனக்காக நீ இப்போ உழைப்பதாக இருந்தால் யாரும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உன்னை உழைக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா உன் உழைப்பு, உன் தொழில் எல்லாமே உனக்காக தானே. நீ உனக்கு தேவையான ஆடையை உற்பத்தி பண்ணுற, உனக்கு தேவையான வீட்டை கட்டுற, ஒரு குடிசையை கட்டுற, உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணுற அப்படின்னா உன்னை யாரும் 8 மணி நேரம் நீ வேலை பார்க்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஏன் நீ 8 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீ பிறருக்காக உழைக்கிற, பிறருக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக உழைக்கிற. அப்பாரு பிறர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நீ 8 மணி நேரம் உழைக்கணும்னு ஒன்று கட்டாயப்படுத்தும் போது அதற்கு பயந்துக்கிட்டு நீ வேலை செய்கிற அப்படின்னா அது உனக்கு அவமானம் தானே. இது ஒரு அடிமைத்தனம் தானே. இந்த அவமானத்தினால் ஏற்பட்ட மன அழுத்தம் இருக்குல்ல, அந்த தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாம் போக்குகிற ஒரு மருந்தாக மக்கள் நம்புகிறது. இதிலேருந்து விடுபடவும் முடியாது. நீ இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. நீ ஒரு மருத்துவராக ஆகிட்ட அல்லது இன்ஜினியர், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பெருமை, மருத்துவராகிறது தான் பெருமை. அடிமைத்தனத்தில் இது ஒரு பெருமை. பிறருக்கு இது அடிமைத்தனம் தான் இருந்தாலும் அதில் ஒரு பெருமை. அதில் எது பெருமையானது? மருத்துவர் என்பது நல்ல பெருமை, ஒரு கோடீஸ்வரர் என்பது நல்ல பெருமை, இன்ஜினியரிங்கிறது நல்ல பெருமையான ஒரு அடிமைத்தனம். ஆனாலும் இது தாழ்வு நிலை தானே. பிறருக்கு அடிமையாக இருக்கிறது அவமானத்தை தரும் தானே. அப்படி இருக்கும்போது அது மன அழுத்தத்தை தரும். அந்த மன அழுத்தத்துக்கான மருந்துங்கிறது இதை விட்டு வெளியில் போக முடியாது. நீ அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கிற, இதை விட்டு நீ வெளியில் போக முடியாது. இதை நீ ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ வசதியாக வாழ முடியும். உனது தேவைகள் உனக்கும் கிடைக்கும். நீ இங்கேருந்து நீயும் பிறரிடமிருந்து உனது தேவைகளை பெற்றுக்கொள்கிற.
அப்படி இருக்கும்போது நீயும் பிறருக்கு நீ ஏதாவது ஒரு தேவையை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படின்னா இதை மீறி நீ வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நீ உனக்கு ஆடை வேணும்னா அது கடையில் போய் வாங்கணும், அது வேற ஒருத்தர் தான் உற்பத்தி பண்ணார். இப்படி வீடு கட்டணும், இப்படி எல்லாம் கரண்ட் வேணுமா அது யாரோ ஒருத்தர் உழைச்சி தான் உன் வீட்டுக்கு கரண்ட் வருது. எதுவுமே எனக்கு வேண்டாம், பிறரது உழைப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ காட்டுக்கு தான் போகணும், யாருடைய தொடர்பும் இல்லாமல் அப்படி இருக்கணும். அப்போ வந்து அது அப்போ அது சாத்தியம் இல்லை, ரொம்ப கஷ்டமானது, பாதுகாப்பு கிடையாது. உனக்கு எதுவும் ஆச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உனக்கு யாராவது தாக்குதல் நடத்துகிறாங்க, அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. உனது பாதுகாப்புக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. இப்படி இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்தும் போது அது அவமானத்தை தருகிறது, தாழ்வு மனப்பான்மை தருகிறது. ஆனாலும் வேறு வழியில்லை என்று நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க. இதனால் மன அழுத்தம் ஏற்படுது. அந்த மன அழுத்தத்துக்கு மருந்து அதுதான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை என்கிற போதை உணவு. அது இன்னும் அது வந்து என்ன பண்ணுது, அரிசி கேழ்வர கோதுமை நீ பிறருக்காக உழைப்பதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை தருகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு விஷயமா, ஒரு போதையாக அது இருக்குது. அதே நேரத்தில் அதுதான் நோயையும் தருகிறது. அது பக்க விளைவு. அந்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற பக்க விளைவு தான் நோய். நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் உனக்காக நீ வாழ முடியாது, பிறருக்காக தான் வாழணும். நீ வந்து ஒரு மகிழ்ச்சியாக, குடும்பம், சந்தோஷம், அன்பு, பாசங்கிறதே நோய் வந்துருச்சுன்னா இல்லாமல் போயிடும். ஒரு தாம்பத்திய உறவில் சிறப்பாக செயல்பட முடியாது. உறவுகள் எல்லாம் உன்னை தனிமைப்படுத்துவாங்க. உனக்கே நீ தனிமைப்படுத்தப்பட்டு விடுவாய். அந்த மாதிரி இந்த உணவு யார்கிட்டையும் பேசணுங்கிற எண்ணமே வராது. இந்த அரிசி கேழ்வர கோதுமையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா யார்கிட்டையும் அன்பாக பேசணுங்கிற எண்ணமே வராது, சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ இந்த அந்த அரிசி கேழ்வர கோதுமை உன்னை நீ தனிமைப்படுத்துகிறோம், உனக்கு நோயை தரும். நோயை தந்து பிறரிடமிருந்து உன்னை தனிமைப்படுத்தும். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனிமைப்படுத்துகிறது இந்த அரிசி கேழ்வர கோதுமை. தனிமைப்படுத்தி பிறருக்கு உழைக்கின்ற அடிமைகளாக உன்னை மாற்றுகிறது. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, பிறருக்கு உழைக்கிற அடிமையாக நீ மாறிடு. ஏன்னா இப்போ உன் உடம்புல நோய் வந்துருச்சு. நீ பிறருக்காக உழைச்சி அதற்கு தேவையான வலிமைக்காக அரிசி கேழ்வர கோதுமையெல்லாம் சாப்பிட்டு அதனுடைய பக்க விளைவு தான் இப்போ நோயும் வந்து போச்சு. இப்போ நீ வந்து இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, உனக்காக நீ வாழவே முடியாது, உனக்கு அன்பு பாசங்கிறதே இருக்காது. ஏன்னா உனக்கு உடம்புல நோய் வந்துருச்சு. இப்போ நீ பிறருக்காக வாழ்ந்துட்டு போ, இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்காக வாழும்போது இன்னும் அந்த நோயோட பிறருக்காக வாழ்கிறாங்க. பாருங்கள், நோய்களோட பிறருக்கு சேவை செய்கிறார்கள். நோய் வந்த பிறகு கூட நான் எனக்காக சேவை செய்ய முடியல. ஒரு மருத்துவர் கூட நோயாளியாக இருக்கார், ஆனால் அவர் பிறருக்கு தான் சேவை செய்கிறாரு. தனது உடம்புக்கு அவரால் வந்து தேவையான தூக்கத்தை கொடுத்துக்க முடியல. ஒரு விஞ்ஞானி கூட அவருக்கு நோயே வந்துருச்சு, பிறருக்காக உழைச்சி தான் உடம்பை கண்டுக்காமல் அவருக்கு நோயே வந்துருச்சு. அப்போ கூட என்ன பண்ணுறாரு, தனக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ வரலாற்றில் நிறைய தலைவர்களை பார்க்குறோம், பிறருக்காக உழைச்சி அவங்க உடம்புல நோயே வந்துடும். நம்ம பெரியாரெலாம் பார்க்குறோம், சேகுவாரெல்லாம் பார்க்குறோம். இப்படி இந்த உலகத்தில் வந்து நிறைய பெரியவர்கள்லாம் பார்க்குறோம், அவங்க உடம்புல நோய் இருக்கும், அப்போ கூட அவங்க தனக்காக உழைக்க மாட்டாங்க, பிறருக்காக தான் உழைப்பாங்க. பிறருக்காக உழைச்சனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நோய் வந்தது. தனது உடலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால், தனது உடலையும் தன்னை சார்ந்தவர்களின் உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துருந்தால் அவங்க உடம்புல நோயே வந்திருக்காது. இப்படி பிறருக்காக உழைக்கிற அடிமைகளாக மாறும்போது தான் அவமானத்தின் காரணமாக அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது. அந்த மன அழுத்தத்திலிருந்து நீ தப்பிக்கவும் முடியாது, பிறருக்கு உழைக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் தருகிற விஷயம் எது தெரியுமா? அந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டாக்கா அப்பாடா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் நீங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளே தான் இருப்பீங்க, திரும்பவும் மன அழுத்தம் உருவாகும், திரும்பவும் சோறு சாப்பிடுவீங்க, பூரி சாப்பிடுவீங்க, பொங்கல் சாப்பிடுவீங்க, பேக்கரி உணவுகளை சாப்பிடுவீங்க. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நோயாளியாக மாறிக்கிட்டே இருக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. இப்படி அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பீங்க. அந்த பிறருக்கு உழைக்கிற அடிமைகளாக இருப்பவர்களின் உணவு முறை தான் அரிசி கேழ்வர கோதுமை. அரிசி கேழ்வர கோதுமை என்பது என்னவென்றால் பிறருக்காக உழைக்கின்ற அடிமைகளின் உணவு முறை. அவர்கள் இதைத்தான் இதை சாப்பிட்டால் அவர்கள் பிறருக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள், நோயாளியாக மாறுவார்கள். பிறருக்கு உழைக்கின்ற அடிமைகளாக மாறியதால் தான் அந்த அவமானத்தின் காரணமாக ஏற்பட்ட உடல் பக்க விளைவு நோய்கள் தான் அந்த நோய்கள் எல்லாமே. அப்போ எப்போ நோய் இல்லாமல் இருக்க முடியும்னா, நமக்காக வாழணும், பிறருக்காக உழைக்காத, பிறருக்காக மருத்துவம் பார்க்காத, பிறருக்காக ஆடைகளை உற்பத்தி பண்ணுற நெசவாளியாக இருக்காத, பிறருக்காக உணவுகளை உற்பத்தி செய்கிற விவசாயியாக இருக்காத, உனக்கு தேவையான உணவை நீ அதுபோல் பிறருக்கு சமைச்சு போடுற ஒரு மனைவியாக இருக்காத, பிறருக்காக சம்பாதிச்சு போடுற ஒரு கணவனாக இருக்காத, நீ ஒரு மனைவிக்கு சம்பாதிச்சு போடுற கணவனாக இருக்காத, ஒரு கணவனுக்கு சமைத்து போடுகிற மனைவியாக இருக்காத, அல்லது உன் சம்பாத்தியத்தை தூக்கி கணவன்கிட்ட கொடுக்குற ஒரு மனைவியாக இருக்காத. நீ உனக்காக வாழ், உனக்கு தேவையான உணவை மட்டும் சமைச்சிக்கோ, உனக்கு தேவையான ஆடைகளை நீயே செஞ்சுக்கோ, உனக்கு தேவையான உணவுகளை நீயே உற்பத்தி பண்ணு, உனக்கு தேவையான குடிசை நீயே கட்டு. இப்படி நீ உனக்காக வாழு. இப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவருக்காக வாழு, பிறருக்காக நீ அடிமையாக இருக்காத. உன் உடம்பை நீ நோய் வராமல் பார்த்துக்கோ உணவு கட்டுப்பாடு மூலமாக. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவருக்காக உழைக்க வேண்டும். எனது கைகள் எனக்காக உழைக்கட்டும், எனக்கு உதவி செய்கிறவர்களுக்காக நான் உதவி செய்யட்டும்.
எனக்கு யாருனே தெரியாத ஒருவருக்காக நான் ஏன் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும்? இங்கே ஒரு விவசாயி உணவை உற்பத்தி பண்ணுறான்னா அதை சாப்பிட்றவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க கூட இருக்கான். அதுபோல் வந்து ஒரு மருத்துவர் யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் அவர் மருத்துவம் பார்க்குறாரு. அப்படி வர்றவங்க யாராக இருப்பாங்க? திருடர் கூட இருக்கலாம், குற்றவாளிகள் கூட இருக்கலாம். ஒரு மருத்துவரிடம் மருத்துவம் பார்க்குறவர் அவருடைய கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாது அந்த டாக்டருக்கு. அவர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. ஆனால் அந்த மருத்துவரிடம் மருத்துவம் பார்க்குறவர் ஒரு குற்றவாளியாக இருக்கலாம், ஒரு பாலியல் குற்றவாளியாக கூட இருக்கலாம், கொலைகாரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அது இந்த டாக்டருக்கு தெரியாது பாருங்கள். அப்போ அவரவர் இப்படி பல்வேறு தர நல்லவர்களும் இருக்கலாம், கெட்டவர்களும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வேறுபாடு அறியாமல் எல்லாத்துக்குமே அவர் சிகிச்சை செய்யணுங்கிறது அவருடைய கட்டளை, அவருக்கு எழுதப்படாத விதிமுறை. பாருங்கள், அவருடைய உதவி, அவருடைய கைகள் யாருக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க என்ன நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்பேற்பட்டவங்களுக்கும் எப்படிப்பட்டவங்களுக்கும் அவர் உதவி செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய பணி. இது என்ன இது? நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா அந்த உதவியை பெறவங்க நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட, நல்லவங்க தகுதியானவங்களாக இருக்கணுங்கிறது கூட இதில் தீர்மானிக்கப்படலை. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நீ உதவி செஞ்சு தான் ஆகணும். ஒரு மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாரு? கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அந்த கடையில் ஜாமான் வாங்குறவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். யார் வந்து கேட்டாலும் அவர் கொடுக்கணும். அப்போ அவர் வந்து ஒரு உதவி செய்கிறார் இந்த சமூகத்துக்கு, அதற்கு ஈடாக பணமும் வாங்கிக்கிறாரு. அப்படின்னு பணம் கொடுத்தா அவர் யாருக்கு வேணாலும் உதவி செய்வாரா? யாருக்கு வேணாலும் உதவி செய்வார் பணம் கொடுத்தா. கெட்டவங்களுக்கு கூட வியாபாரம் பண்ணுவார். மகா கெட்டவன், ஒரு பாலியல் குற்றவாளியாக இருக்கலாம், ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கலாம், திருடர்களாக இருக்கலாம், ஏமாற்றுகிறவராக இருக்கலாம், அவருக்கு கூட அவர் கேட்டால் பணம் கொடுத்தா கொடுத்துருவார். அவருக்கு ஒரு மளிகை ஜாமான் கேட்டால் கொடுத்துருவார். அதுபோல் நெசவாளி, விவசாயி, அவர் உற்பத்தி செய்கிறத யார் கேட்டாலும் கொடுத்துருவார். எந்த நாட்டில் உள்ளவங்க கேட்டாலும் கொடுத்துருவார். அந்த மாதிரி அப்போ யாருன்னே தெரியாத தகுதி இல்லாதவர்களுக்கு கூட அவர்கள் உழைக்கிறார்கள். உழைக்க இது சொல்லுகிறது. இந்த கட்டமைப்பு, இந்த அடிமைத்தனம் என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கூட உழைப்பதற்கு உன்னை வற்புறுத்துகிறது. அப்படின்னா நான் என் கட்டுப்பாட்டிலே இல்லை. அப்போ நான் நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது. எனது உழைப்பை யார் வேண்டுமானாலும் அனுபவிப்பார்கள். அதுபோல் நான் நான் கெட்டவராக இருந்தாலும் பிறருடைய உழைப்பை, பிறர் நல்லவர்களின் உழைப்பை நான் பெறுவேன். இப்படிங்கிறது எந்த விதத்தில் இந்த அடிமைத்தனங்கிறது நல்லதே இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் வந்து நல்லதே இல்லை இந்த அடிமைத்தனம் என்பது. இது ஏற்படுத்துகிற அதனால் இப்படிப்பட்ட இப்போ நான் ஏமாற்றப்படுகிறேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நான் ஒரு டாக்டராக இருக்கேன். அப்போ என்கிட்ட சிகிச்சை பெறுறவங்க ஒரு கேவலமான குற்றத்தை செய்து வருவார். ஆனால் அவர் தெரியாது எனக்கு, அவருக்கு அந்த குற்றத்தை செய்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து போகிறாங்க நம்மக்கிட்ட. நமது உழைப்பால் அவர்கள் பலன் அடைகிறார்கள். தகுதியில்லாத மனிதர்கள் கூட எனது உழைப்பால் பலன் அடைகிறார்கள் எனும் பொழுது எனக்கு அது அவமானம் தானே. இப்படியெல்லாம் நான் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த அடிமைத்தன கட்டமைப்பு என்னை கட்டாயப்படுத்துகிறது. அப்படிங்கிறது வந்து எனக்கு அது அவமானம் தானே. இதில் என்ன எனக்கு பெருமை இருக்க முடியும்? நான் என்னையே சிறுமைப்படுத்துவதற்கு இந்த சிஸ்டம் என்னை வந்து கட்டாயப்படுத்துது. அதனால எனக்கு அவமானமாக இருக்குது. அதனால மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திற்கு ஒரு மருந்து, அதுதான் வந்து இந்த போதை உணவு. இதை சாப்பிட்டாக்கா எல்லாத்தையுமே சகிச்சுக்கலாம், பரவாயில்ல, யார் வந்தால் என்ன, யாருக்கு வேணாலும் நான் சிகிச்சை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு தவறான ஒரு நடைமுறையை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒரு மரியாதை குறைவான ஒரு நடைமுறையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான மனப்பான்மையை இந்த அரிசி கேழ்வர கோதுமை நமக்கு தருகிறது. அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எதையும் பார்க்க முடியும், சுயநலவாதி ஆகிடுவாங்க. யார் என்ன எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் சேவை செய்கிறேன், யார் கேட்டாலும் நான் வந்து ஒரு உணவுப் பொருளை விற்பனை செய்வேன். உற்பத்தி செய்கிற விவசாயி என்ன சொல்லுவார்? யார் கேட்டால் என்னங்க, நல்லவங்களா கேட்டவங்களா, பணம் கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொடுத்து விடுகிறது. அந்தளவுக்கு அரிசி கேழ்வர கோதுமை என்பது நல்ல மனப்பான்மையை தரவே தராது. அதை சாப்பிட்டாலே தாழ்வு மனப்பான்மை வரும். அதை சாப்பிட்டாலே ஒருத்தர் வந்து ஒரு ஆரோக்கியமான மனப்பான்மையில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான உணவு அது. ஒரு மோசமான அடிமைத்தனம் இங்கே இருக்குல்ல, இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உணவு தான் காரணம். நீங்கள் இந்த உணவை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களால் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் வந்து அந்நியர்களுக்கு, தெரியாதவர்களுக்கெல்லாம் சேவை செய்யவே மாட்டீங்க. நீங்கள் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மட்டும் சாப்பிடாம, அதுபோல் சாமை, குதிரைவாலி, வரகரிசி இதெல்லாம் சாப்பிடாம, நாட்டு சக்கரை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாமல், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், எண்ணெய், காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைதழைகள், தேன், இதை மட்டும் சாப்பிடுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அப்போது உங்களால் வந்து எல்லாத்துக்கும் அடிமையெல்லாம் உங்களால் இருக்க முடியாது. யார் வந்தாலும் உங்களால் சேவை செய்ய முடியாது. என்கிட்ட வர்றவங்க யாராக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பணம் கொடுத்தா நான் சேவை செய்வேன், பணம் கொடுத்தால் நான் மருத்துவம் செய்வேன், பணம் கொடுத்தால் நான் மளிகை ஜாமான் செய்து கொடுப்பேன், பணம் கொடுத்தால் ஒரு சைக்கிள் கடைக்காரராகிய நான் அவருக்கு பஞ்சர் ஒட்டுவேன். அவர் நல்லவராக கெட்டவரா அது எனக்கு தேவையும் இல்லை, தெரிந்தால் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எது தருது அப்படின்னா அந்த அரிசி கேழ்வர கோதுமை தான் தருது. ஒரு அடிமைத்தனத்தை சகித்து கொள்வது இல்லை. அடிமைத்தனத்துலேயும் ஒரு நல்ல அடிமைத்தனம்ங்கிறது என்னென்னா, நான் வந்து எனக்கு தெரியாதவங்களுக்கு கூட நான் மருத்துவம் செய்ய தயாராக இருக்கேன். எனக்கு தெரியாது யார் வந்தாலும் சரி. ஆனால் என்கிட்ட வர்றவங்க வந்து
நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற உறுதியை இந்த சமூகம் கொடுக்குதா? இந்த நாட்டில் வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க, யாரும் கெட்டவங்களாகவே இருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஜப்பான் போனால் எல்லாருமே ஒழுக்கமானவங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல. சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் எல்லாருமே ஒழுக்கமானவங்க, பெருந்தன்மை உடையவங்க அப்படிங்கிற பேர்லாம் இருக்குல்ல. அப்போ அப்படிப்பட்ட சமூகத்தில், அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார்? நாம் செய்கிற சேவை அத்தனையும் இந்த நல்லவர்களுக்கு தான் போய் சேர்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஆனால் அவங்க நல்லவங்க, பிடிக்கலன்னா கூட அவங்க நல்லவங்கல்ல. அப்போ சேவை செய்கிறதுல ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த மாதிரி நாடெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு உத்தரவாதத்தை இந்த நாடு ஏற்படுத்தணும். இந்த நாட்டில் வந்து அப்படி ஒரு உத்தரவாதம் தர முடியுமா? நான் யாருக்கு, எனக்கு தெரியாதவங்களுக்கு கூட நான் எனது உணவுப் பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வேன் அப்படின்னு ஒரு விவசாயி சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர் எனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவர், அவர் நற்பண்பு உடையவர் அப்படிங்கிற உத்தரவாதமாவது அடிப்படையில் இருக்கணும்ல. எனது அடிமைத்தனம் என்பது கெட்டவர்களுக்கு போய் சேரவில்லை, சமூக விரோதிகளுக்கு போய் சேரவில்லை. நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் ஒரு பிளம்பர், நான் ஒரு எலக்ட்ரிஷியன். எனது திறமை எனக்கு பிடிக்காதவர்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம், அது கேரக்டரால் வர்றது கிடையாது. இப்போ நமக்கு பிடிச்சவங்க கூட கேரக்டரில் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் யாருக்குமே எனக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட நான் சேவை செய்வேன், பிடிச்சவங்களுக்கும் சேவை செய்வேன். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஒரு வக்கீல் இருக்கார்ல, ஒரு கொடூரமான குற்றம் செய்த ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவதற்கு வக்கீல் சங்கமே தடைப்படும், யாரும் இவருக்காக வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடைப்படும். அதுபோல் மருத்துவர்கள் சொல்லணும், இந்த மாதிரி கொடூரமான ஒரு குற்றவாளி, ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு குழந்தைகளை வந்து பலவந்தப்படுத்திய ஒரு பாலியல் குற்றவாளி, இவருக்கு நான் சிகிச்சை செய்ய மாட்டேன், இவருக்கு நான் மளிகை பொருள் கொடுக்க மாட்டேன், ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்கல்ல. இவர் கூட யாரும் அனந்தனி பழக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்க. குற்றம் செய்தால் அவருக்கு எந்தவித சேவையும் பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அப்போ யாருக்கு அந்த சேவை கிடைக்கணும்? மக்கள் வந்து பிறருக்காக உழைக்கிறாங்க அப்படின்னா அது அடிமைத்தனம் என்றால் கூட, அடிமைத்தனத்தில் கூட ஒரு நியாயம் வேண்டும். யார் பணம் கொடுத்தால் கூட உனது சேவையை நீ பிறருக்காக செய்து விடுவாயா? நீ ஒரு விவசாயி என்றால் யார் பணம் கொடுத்தாலும் நீ உற்பத்தி செய்த உணவுகளை பிறருக்கு கொடுத்து விடுவாயா? நீ ஒரு மருத்துவர் என்றால் யார் பணம் கொடுத்தாலும் பிறருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயா? ஒரு கெட்டவர்கள் இருந்தால் கூட அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயா? நீ ஒரு ஆசிரியர் என்றால் யார் பணம் கொடுத்தால் கூட யாருக்கு வேண்டாமனாலும் கல்வி கற்பித்து விடுவாயா? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அடிமைத்தனத்துலேயும் ஒரு நேர்மை இருக்குது. என்னென்னா, குற்றவாளி தகுதி இல்லாதவர்களுக்கு நீ சேவை செய்யாதே. நீ ஒரு மருத்துவராக இருந்தால் தகுதி இல்லாதவர்கள் என தெரிய வரும்போது, தெரியாமல் நீ பண்ணலாம், ஆனால் தெரிய வரும்போது அவங்களுக்கு நீ சேவை செய்யக்கூடாது. தகுதி இல்லா குற்றவாளிகள்லாம் வருவாங்க, ஒரு மளிகை கடை, இப்படி எல்லா தொழிலையும் இது அடிமைத்தனம் தான். பிறருக்காக உழைக்கிற அடிமைத்தனம். இது தற்காலிக ஒரு ஏற்பாடு, இதை தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் இதில் ஒரு நியாயம் இருக்கணும். என்னென்னா, நம்மக்கிட்ட நமது சேவையை பெறுகிறவர்கள், பிறருக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான், குற்றவாளிகள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நாம் இருக்கிறோம். இந்த நாட்டில் உள்ள யாரும் குற்றவாளிகளே இல்லை, அடிப்படையில் மனசாட்சியுடைய நல்லவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதனால் எனது சேவை நான் யாருக்கு வேண்டாமானாலும் நான் செய்வேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்க பிடிக்கல, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்னிடம் சேவை பெறுகிறவர்கள், எனது சேவையை, எனது திறமையை பயன்படுத்துகிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் நல்லவர்கள் தான் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த நாட்டில் தர முடியுமா? அல்லது உலகத்தில் தர முடியுமா? ஒரு சில நாட்டில் மட்டும்தான், விரல் விட்டு எண்ணி விடலாம், 1, 2 என்று. அந்த நாட்டுகளில் மட்டும்தான் மக்கள் நாகரிகமானவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலான நாடுகளில் மக்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கெட்டவர்களுக்கும் நான் எனது திறமையை பயன்படுத்தி சேவை செய்ய நான் இங்கு கட்டாயப்படுத்தப்படுகிறேன். கெட்டவர்களுக்கும் நான் மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ நான் என் திறமையை, இந்த அடிமைத்தன நடைமுறை என்னை இழிவுபடுத்துகிறது. அப்போ மன அழுத்தம் ஏற்படுது. அந்த மன அழுத்தத்துக்கு மருந்தாக என்ன தருது? இந்த உணவை சாப்பிட்டால் போதும், எதையும் நீ சகிச்சுப்ப, கெட்டவர்களுக்கு தானே, யார் பணம் கொடுத்தாலும் நான் அவங்களுக்கு சேவை செய்வேன்ப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு எது தருது அப்படின்னா, இந்த அரிசி கேழ்வர கோதுமை என்கிற போதை உணவு நமக்கு தருகிறது. அதனால் நாம் நல்லவர்களுக்கு மட்டும்தான், தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் நாம் சேவை செய்யணும், நமது திறமையை பயன்படுத்தி சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை எப்போது வரும் தெரியுமா? அந்த அரிசி கேழ்வர கோதுமையை தவிர்த்து விட்டு நீங்கள் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், கீரை, கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள், தேன், இந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கள். அடிமைப்படுத்தாத உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்கள். நீங்கள் தகுதி அறிந்து தான் பிறருக்கு சேவை செய்வீர்கள். உங்களுடைய அடிமைத்தனத்தில், நீங்கள் அடிமைத்தனம் தான் எல்லா தொழிலும், ஆனால் அதுலேயும் வந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்ப்பீர்கள். தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்கள். நேர்மையானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். முதல்ல அடிமைத்தனத்திலே ஒரு நேர்மை, அந்த நேர்மை உங்களிடம் வந்துவிடும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அடிமைப்படுத்துகிற அரிசி, கேழ்வர கோதுமை, நாட்டு சக்கரை, வெள்ளச்சீனி, பேக்கரி உணவுகள், சமோசா, பஜ்ஜி, இது போன்ற உணவுகளை சாப்பிடவே கூடாது. நல்ல உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நல்லவர்களாக இருப்பார்கள். இது கெட்ட உணவு. அரிசி, கேழ்வர கோதுமை என்பது கெட்ட உணவு.
நல்ல உணவுகள் என்பது அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் தவிர்த்து விட்டு, பேக்கரி, வெள்ளைச்சீனி இதையெல்லாம் தவிர்த்து விட்டு, பரோட்டா, மைதா மாவு இதெல்லாம் தவிர்த்து விட்டு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்புகள், கடலைகள், காளான், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம் இதெல்லாம் நல்ல உணவு. இந்த உணவை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் நல்லவராக இருக்க முடியும். நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் சாப்பிட்டா நல்லவராக நடிக்க தான் முடியுமே தவிர நல்லவராலாம் இருக்க முடியாது. எப்படி விஷத்தை சாப்பிட்டா செத்து தானே ஆவாங்க, அதுபோல் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்டா நீங்கள் நல்லவராகவே இருக்க முடியாது. நல்லவர் போல் நடிக்க வேண்டுமானாலும் செய்யலாம், அதுவும் ரொம்ப கஷ்டம். நல்லவராக வாழணும், நான் நடிக்கவே கூடாது அப்படின்னா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடாதீங்க. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, வரகரிசி, திணை, சாமை, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, அப்புறம் மைதா இது போன்ற இவற்றில் செய்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால்தான் நீங்கள் நல்லவராக நடிக்க தேவையில்லை, நல்லவராகவே நீங்கள் வாழ்வீர்கள். அடிமைப்படுத்துகிற உணவுகள் உங்களை கெட்டவராக மாற்றிவிடும். அடிமைப்படுத்துகிற உணவுகள் பிறரை அடிமையாக பார்க்க வைக்கும், பிறரையும் அடிமைப்படுத்தும். அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் மாமிசம், மீன், முட்டை, பழங்கள், காய்கறிகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இது போன்ற அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் பிறரையும் அடிமைப்படுத்த மாட்டீர்கள், பிறரை அவமானப்படுத்த மாட்டீர்கள், உங்களையும் அவமானப்படுத்த அடிமையாக இருக்க சம்பந்தம். நல்ல ஒரு அடிமைத்தனத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற உணவை மட்டுமே சாப்பிடுங்கள். உப்பெல்லாம் சேர்க்கலாம்.